தொடர்ந்து பிஜேபி கூட்டணி பிஜேபி அதிமுகவுக்கு பெரிய அழுத்தத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இதனால் அதிமுக செம அப்செட்ல இருக்கு. அதிமுக பிஜேபி கூட்டணியில் தொடர்வது அதிமுக நிர்வாகிகளுக்கு சுத்தமா பிடிக்காம இருக்கு. அதனால அதிமுக பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியே போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகரித்து விட்டது. ஒருவேளை பிஜேபி கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியே போனா இன்னொரு பிரம்மாண்டமான கூட்டணி உருவாகும். அந்த பிரம்மாண்டமான கூட்டணி திமுக கம்ப்ளீட்டா ஒழித்து விடும். 2026 சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பா அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, அதிமுகவுக்கு பிஜேபி என்ன அழுத்தம் கொடுத்து கொண்டு வருகிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசலாம். அதாவது ஸ்டார்டிங்ல இருந்தே அமித்ஷா அவர்கள் தான் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு தலைமை அப்படிங்கிற ஒரு சினாரியோ கிரியேட் பண்ற மாதிரி தான் நடந்து கொண்டு இருக்காங்க. அதாவது கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தை அறிவிக்கும் போது அதிமுக தலைமையில் தான் கூட்டணி இருக்கணும். ஆனால் அமித்ஷா அவர்களோட இல்லத்தில் தான் பிரஸ் மீட் நடந்தது. இதை பார்க்கும்போது ஓகே, அமித்ஷா தலைமையில் தான் கூட்டணியா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் ஆரம்பித்து விட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்தாங்க, ஸோ ஆட்சியிலும் அதிகாரத்தையும் பங்கு இருக்கு. ஸோ அதிமுக பிஜேபி ஆட்சி அமையும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. இது செம அப்செட்டை ஆக்கியது. எப்படி நீங்கள் அதிமுக பிஜேபி ஆட்சி அப்படின்னு சொல்லலாம்? ஸோ அதிமுக தான் ஆட்சி செய்யணும், நாங்கள் கூட்டணி ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற விஷயத்த சொன்னோமா அப்படி சொல்லி அதிமுக நிர்வாகிகள் பல பேர் பிஜேபி மீது குற்றம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு அமித்ஷா அவர்கள் விளக்கம் கொடுத்திருந்தாங்க. நாங்கள் அதிமுக பிஜேபியும் சேர்ந்து 2026 தேர்தலை சந்திப்போம் அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்ல வந்தேன் அப்படிங்கிற விஷயத்த அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா மதுரையில் நடந்த ஒரு ஈவெண்ட்டில் அமித்ஷா அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அப்போ நாங்கள் 234 தொகுதியில் 50 தொகுதியில் இந்த டைம் போட்டியிட போகிறோம். அதிமுக 2வது இடம் பிடித்த தொகுதி, முக்கியமாக பிஜேபி போன தேர்தல் 2வது இடம் பிடித்த தொகுதி, அந்த தொகுதிகளை நாங்கள் போட்டியிட போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இதுவுமே அதிமுக நிர்வாகிகளுக்கும் அதிமுக தலைமை நிர்வாகிகளுக்கும் செம்ம அப்செட் ஆனது. எப்படி எங்க கிட்ட எந்த ஒரு டிஸ்கஷனும் இல்லாம நாங்களா 50 தொகுதி கொடுக்குறோம் சொன்னா நீங்களே எப்படி சொல்லிக்கலாம்? ஸோ அப்படிங்கிற கோபம் அதிகரித்து கொண்டே இருந்தது. இப்ப நேற்று முன்தினம் மீண்டும் அதிமுக பிஜேபி ஆட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் அமையும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் செம அப்செட்டை ஏற்படுத்தியிருக்கு. பிகேபி அழுத்தத்தை அதிமுகவுக்கு கொடுத்துருக்கு. எப்படி அதிமுக பிஜேபி ஆட்சி அப்படின்னு சொல்றீங்க, அதிமுக ஆட்சி அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் கடைசி நிமிஷத்துல 2026 சட்டமன்ற தேர்தல் வருதுன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி பிஜேபி கூட்டணியிலிருந்து அதிமுக கம்ப்ளீட்டா பிரிவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 ரொம்பவே அதிகம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி விஷயம் தான் இப்போ தமிழகத்தில் நடந்திருக்கு. ஒருவேளை பிஜேபி கூட்டணியிலிருந்து அதிமுக பிரிந்து விட்டால் அது பிஜேபிக்கு பலவீனமாக மாறிவிடும். ஆனால் அதிமுகவுக்கு அது சம பலமாக மாறிவிடும். ஸோ பிஜேபி அதிமுக கூட்டணியில் இருப்பதால் தான் திருமா அவர்களும் அதிமுக கூட்டணிக்கு வராமல் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லப்படும் விஜய் அவர்களும் அதனால தான் அதிமுக கூட்டணியில் வராமல் இருக்காங்க. ஸோ ரொம்ப தயங்குகிறாங்க. ஒருவேளை பிஜேபி வெளியே போய்விட்டால் கண்மூடிட்டு அதிமுக கூட்டணியில் விஜய் அவர்கள் விடுவாங்க. விஜய் அவர்களுக்கு அதிமுக கூட்டணியில் 50லிருந்து 60 சீட் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி திருமா அவர்களுக்கும் 20 சீட் கொடுப்பாங்க. விஜய் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியும் திருமா அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான பொறுப்பும் கொடுப்பாங்க. இந்த ஒரு கூட்டணி அமையும் போது அது திமுகவுக்கு கம்ப்ளீட்டா எகெயின்ஸ்டா இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் கண் மூடிட்டே சும்மா படுத்துக்கிட்டே இந்த அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். இதை யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ இதனால என்ன நடக்க போகிறது? பிஜேபி கொடுக்கும் அழுத்தத்தாலே அதிமுக வெளியே போக போகிறதா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் சொல்லுங்க, பிஜேபி இல்லாமல் அதிமுக தமிழக வெற்றி கழகம் திருமா கூட்டணி அமைந்தால் நல்லா இருக்குமா, இல்லை பிஜேபியோடு அமைந்தால் நல்லா இருக்குமா? அப்படியும் இல்லாமல் அதிமுக பிஜேபி கூட்டணி, தமிழக வெற்றிகளும் திருமா கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணி, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. தொடர்ந்து பிஜேபி கூட்டணி பிஜேபி அதிமுகவுக்கு பெரிய அழுத்தத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இதனால் அதிமுக செம அப்செட்ல இருக்கு. அதிமுக பிஜேபி கூட்டணியில் தொடர்வது அதிமுக நிர்வாகிகளுக்கு சுத்தமா பிடிக்காம இருக்கு. அதனால அதிமுக பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியே போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகரித்து விட்டது. ஒருவேளை பிஜேபி கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியே போனா இன்னொரு பிரம்மாண்டமான கூட்டணி உருவாகும். அந்த பிரம்மாண்டமான கூட்டணி திமுக கம்ப்ளீட்டா ஒழித்து விடும். 2026 சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பா அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு.
ஓகே, அதிமுகவுக்கு பிஜேபி என்ன அழுத்தம் வந்து கொடுத்து கொண்டு வருகிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசலாம். அதாவது ஸ்டார்டிங்ல இருந்தே அமித்ஷா அவர்கள் தான் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு தலைமை அப்படிங்கிற ஒரு சினாரியோ வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி தான் நடந்து கொண்டு இருக்காங்க. அதாவது வந்து கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தை அறிவிக்கும் போது அதிமுக தலைமையில் தான் கூட்டணி வந்து இருக்கணும். ஆனால் அமித்ஷா அவர்களோட இல்லத்தில் தான் வந்து ப்ரெஸ் மீட் வந்து நடந்தது. இதை பார்க்கும்போது வந்து ஓகே, அமித்ஷா தலைமையில் தான் கூட்டணியா அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாம் ஆரம்பித்து விட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்தாங்க, ஸோ வந்து ஆட்சியிலும் அதிகாரத்தையும் பங்கு இருக்குது, ஸோ அதிமுக பிஜேபி ஆட்சி அமையும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் வந்து கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. இது வந்து செம அப்செட்டை வந்து ஆக்கியது. எப்படி நீங்கள் வந்து அதிமுக பிஜேபி ஆட்சி அப்படின்னு சொல்லலாம், ஸோ வந்து அதிமுக தான் ஆட்சி செய்யணும், நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற விஷயத்த சொன்னோமா அப்படி சொல்லி அதிமுக நிர்வாகிகள் பல பேர் வந்து பிஜேபி மீது வந்து குற்றம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு வந்து அமித்ஷா அவர்கள் விளக்கம் வந்து கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து அதிமுக பிஜேபியும் சேர்ந்து 2026 தேர்தலை வந்து சந்திப்போம் அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்ல வந்தேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து மதுரையில் நடந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து அமித்ஷா அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து 234 தொகுதியில் 50 தொகுதியில் வந்து இந்த டைம் வந்து போட்டியிட போகிறோம். அதிமுக வந்து 2வது இடம் பிடித்த தொகுதி, முக்கியமாக பிஜேபி போன தேர்தல் வந்து 2வது இடம் பிடித்த தொகுதி, அந்த தொகுதிகளை வந்து நாங்கள் போட்டியிட போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இதுவுமே வந்து அதிமுக நிர்வாகிகளுக்கும் அதிமுக தலைமை நிர்வாகிகளுக்கும் செம்ம அப்செட் ஆனது. எப்படி எங்ககிட்ட எந்த ஒரு டிஸ்கஷனும் இல்லாமல் நாங்களாம் 50 தொகுதி கொடுக்குறோம் சொன்னால் நீங்களே எப்படி சொல்லிக்கலாம், ஸோ வந்து அப்படிங்கிற கோபம் வந்து அதிகரித்து கொண்டே இருந்தது. இப்போ நேற்று முன்தினம் வந்து மீண்டும் வந்து அதிமுக பிஜேபி ஆட்சி வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் அமையும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து செம அப்செட்டை வந்து ஏற்படுத்தியிருக்கு. மிகப்பெரிய அழுத்தத்தை வந்து அதிமுகவுக்கு வந்து கொடுத்துருக்கு. எப்படி வந்து அதிமுக பிஜேபி ஆட்சி அப்படின்னு சொல்கிறீங்க, அதிமுக ஆட்சி அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் கடைசி நிமிஷத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் வருதுன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து பிஜேபி கூட்டணியிலிருந்து அதிமுக கம்ப்ளீட்டாக பிரிவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 ரொம்பவே அதிகம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி விஷயம்தான் வந்து இப்போ வந்து தமிழகத்தில் வந்து நடந்திருக்கு. ஒருவேளை பிஜேபி கூட்டணியிலிருந்து அதிமுக வந்து பிரிந்து விட்டால் அது வந்து பிஜேபிக்கு பலவீனமாக மாறிவிடும், ஆனால் அதிமுகவுக்கு அது சம பலமாக வந்து மாறிவிடும். ஸோ பிஜேபி வந்து அதிமுக கூட்டணியில் வந்து இருப்பதால் தான் வந்து திருமா அவர்களும் வந்து அதிமுக கூட்டணிக்கு வராமல் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லப்படும் விஜய் அவர்களும் வந்து அதனால தான் அதிமுக கூட்டணியில் வராமல் இருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப தயங்குகிறாங்க. ஒருவேளை பிஜேபி வந்து வெளியே போய்விட்டால் கண்மூடிட்டு வந்து அதிமுக கூட்டணியில் விஜய் அவர்கள் வந்து விடுவாங்க. விஜய் அவர்களுக்கு அதிமுக கூட்டணியில் 50லிருந்து 60 சீட் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி திருமா அவர்களுக்கும் 20 சீட் வந்து கொடுப்பாங்க. விஜய் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியும் திருமா அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான பொறுப்பும் வந்து கொடுப்பாங்க. இந்த ஒரு கூட்டணி வந்து அமையும் போது அது வந்து திமுகவுக்கு கம்ப்ளீட்டாக வந்து எகெயின்ஸ்டாக இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் கண் மூடிட்டே வந்து சும்மா படுத்துக்கிட்டே வந்து இந்த அதிமுக கூட்டணி வந்து வெற்றி பெறும். இதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ இதனால் வந்து என்ன நடக்க போகிறது, பிஜேபி கொடுக்கும் அழுத்தத்தாலே வந்து அதிமுக வந்து வெளியே போக போகிறதா அப்படிங்கிற விஷயத்த வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், பிஜேபி இல்லாமல் அதிமுக தமிழக வெற்றி கழகம் திருமா கூட்டணி வந்து அமைந்தால் நல்லா இருக்குமா, இல்லை பிஜேபியோடு அமைந்தால் நல்லா இருக்குமா? அப்படியும் இல்லாமல் அதிமுக பிஜேபி கூட்டணி, தமிழக வெற்றிகளும் திருமா கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணி, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.